Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி ஸ்விட்ச் 3 phase யூஸ் பண்ணி ஒரு ரோட்டரி ஸ்விட்ச்லயே வச்சிட்டு ஒரு சிங்கிள் ஃபேஸா கன்வெர்ட் பண்ணலாம். இதல என்ன அட்வான்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்ல 3 phase லைன் வருதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த 3 phase லைன்ல நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸ் போயிடுச்சு அப்படினா அந்த வீட்ல இருக்க மொத்தமும் பவர் ஆஃப் ஆயிடும். ஆனா இதுவே அந்த ரோட்டரி ஸ்விட்சை வச்சு நம்ம தேவையான ஃபேஸுக்கு மாத்திட்டோம்னா அந்த ஸ்விட்சஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த வீட்டுக்கு பவர் கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரோட்டரி ஸ்விட்ச். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இதில் ஆஃப் 1 2 3 இருக்குங்களா. அந்த 3 phase ஸ்விட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ல கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து 1ல இருக்கும், செகண்ட் ஃபேஸ் ஆர் ஃபேஸ் வந்து 1ல இருக்குன்னு எடுத்துக்கலாம், ஒய் ஃபேஸ் வந்து 2ல எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம், பி ஃபேஸ் வந்து 3ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆர் ஃபேஸ் லைன் கட் ஆயிடுச்சு, இபிலேருந்து பவர் இல்லை, சிங்கிள் ஃபேஸில் ஒரு லைன் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி போயிடுச்சுன்னா இந்த ஃபேஸை விட்டுட்டு அடுத்த ஃபேஸுக்கு நம்ம இந்த ரோட்டரி ஸ்விட்சை மூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்படி என்ன ஆகும்னா அப்போ இந்த பவர் வந்து வீட்டுக்கு ஃபுல்லாகவே வரும், அந்த ஃபேஸ் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா. ரோட்டரி ஸ்விட்ச் வந்து மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட பேக் சைடு வந்து தான் இங்கே டயக்ராமில் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஓகே, லெட்ஸ் டயக்ராமுக்கு போகலாம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிபியில் மெயின் இபிலேருந்து கொண்டு வரக்கூடிய சப்ளை 3 phase சப்ளை கொண்டு வந்து ஆர் ஒய் பி நியூட்ரல் 3 ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரல் கொடுத்தாச்சு, இன்புட் லைன் கொடுத்தாச்சு. இதுவே அவுட்புட் அதே இதுலேருந்து எடுத்துக்கிறோம், ஆர் ஒய் பி நியூட்ரல். ஓகேங்களா. ஆர் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன கொடுத்துருவோம்னா ரோட்டரி ஸ்விட்சோட அந்த இதோடக்கு, அதாவது பேக் சைடில் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க பாருங்க, A1க்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. அந்த A1லேருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஜம்ப் பண்ணிட்டு, அதாவது ஒரு லூப் எடுத்துக்கிட்டு அந்த லூப் எடுத்துகிட்டு வந்து A2 கொடுக்கணும், அதே லூப் எடுத்துகிட்டு வந்து A3 கொடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை ஃபேஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம 3 phaseன்றதுனால தான் இதை பண்ண முடியும். அதுவே வீட்டில் சிங்கிள் ஃபேஸாக இருந்துச்சு, சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் நாங்கள் இழுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த சுவிட்ச் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா. இது ஒன்லி ஃபார் 3 phaseல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்க. அதே மாதிரி ஒய் ஃபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1க்கு கொடுக்குறோம். அதே B1லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு லூப் எங்கே கொடுக்குறோம்னா B2க்கு கொடுக்குறோம். அதே B2லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா B3 கொடுக்குறோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல லூப் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ C1, அதாவது பி ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா C1 கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு கனெக்ஷன் தெரியணுன்றதுக்காக ப்ளூவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ C1க்கு கொடுத்துருக்கேன். இந்த C1லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, C2க்கு கொடுத்துருக்கேன். அதே C2லேருந்து டைரெக்டாக ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஆர்சிபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரோட்டரி ஸ்விட்ச் 1க்கும் ரோட்டரி ஸ்விட்ச் 2 ரோட்டரி ஸ்விட்ச் 3 மூணுத்துக்கும் இன்புட் சைடு கொடுத்தாச்சு. ரெண்டாவது என்னன்னா இந்த ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 63 amps 4 போலாக இருக்கணும். ஓகேங்களா. ஆம்ஸ் அப்போதான் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா தான் நம்மளால ஆர்சிபியை யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி போன வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆர்சிபியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மைனூட் ஆம்ஸ் வரைக்கும் தான் அந்த இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த எம்சிபி மாதிரி ஒரு சுவிட்சஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறது அந்த இதை பண்ண முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ இங்கேருந்து இன்புட் கொடுத்தாச்சு, அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து ரோட்டரி ஸ்விட்சுக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுத்துக்கும் கொடுத்தாச்சு. சரி, இதோட அவுட்புட் எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது நேராக வந்து எம்சிபிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்சிபின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 amps எம்சிபி இல்லை 16 amps எம்சிபி போதும். ஓகேங்களா. அப்படியும் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 amps எம்சிபி எனஃப்ங்க. ஓகேங்களா. அடுத்தது S2 வந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஒரு எம்சிபி, S3 எடுத்துகிட்டு வந்து எம்சிபி. ஓகேங்களா. எம்சிபி இதில் என்ன எதுக்காக இங்கேருந்து லூப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ரூம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதும் ஒரு எம்சிபி போட்டுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா S1லேருந்து ஒரு எடுத்துகிட்டு வந்து ஒரு எம்சிபி 1க்கு கொடுத்தாலே போதும். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹாலுக்கு ஃபுல்லாகவே இந்த சர்க்கியூட்லேருந்து கொடுத்தா போதும். இப்போது ஆர்த்தியில் அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் முடிச்சிடுறேன். எம்சிபி 2 வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக அதே S1லேருந்து எடுத்துகிட்டு வந்து எம்சிபி 2 கொடுத்து அதுவும் எடுத்துகிட்டு வந்து ரூமுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா. அதே மாதிரி S2 எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா எம்சிபி 3க்கும் 4க்கும் கொடுத்துருக்கேன். இந்த இது வந்து கிச்சனுக்கும் இன்னொரு ஒரு ரூமுக்கும் கொடுத்துருக்கேன். சரிங்களா. அதே மாதிரி S3 எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா எம்சிபி 5க்கும் கொடுத்துருக்கேன், எம்சிபி 6க்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ
இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அவுட்புட், இதோட எம்சிபியோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டருக்கும் அவுட்டர் லைட்ஸ், அதாவது வெளியில இருக்க லைட்டு, வராண்டா லைட்டு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைட்ஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ ஹாலுன்னு நான் பொதுவாக சொன்னது வந்து ஒரு ஹாலில் ஃபேனு, டியூப் லைட்டு, டிவி, பிளக் பாயிண்ட்டு எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஹாலில் இருக்கும். அந்த ஹாலுக்கு பொதுவாக நம்ம கொடுக்கறது ஒரே ஒரு எம்சிபி. இந்த எம்சிபி ஆஃப் பண்ணோம்னா இந்த ஹாலில் இருக்க மொத்த லைட்டு, ஃபேன் எல்லாமே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ரூம்ஸை மட்டும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்சிபி மட்டும் நம்ம செக் பண்ணலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்சிபியில் ஏதாவது ஒரு ஹாலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஹாலில் இருக்க மற்ற ரூம்ஸை செக் பண்ண தேவையில்லை. நேராக வந்து இந்த எம்சிபியை மட்டும் பார்த்தோம்னா இது ஆஃப்னா ஆஃப்ல இருக்கு, இந்த ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ரோட்டரி சுவிட்சை வச்சு எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். இந்த ரோட்டரி சுவிட்சோட டயக்ராம் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிஷன், சிங்கிள் ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ். ஓகேங்களா, 3 ஃபேஸ் கொடுத்துருக்கோம். இதில் முதல்ல இபியில் சப்ளை 1 A1க்கு மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. A1 கட் ஆயிடுச்சு, இல்லை A1 கட் ஆயிடுச்சு, அதாவது பவர் வரல அப்படின்ற போது என்ன பண்ணுறோன்னா A1 மட்டும் விட்டுடுங்க. இப்போ எம்சிபியில் B1லையும் C1லையும் பவர் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த இதுலேருந்து பாருங்க A1க்கு எது போகுதுன்னு பாருங்க. A1லேருந்து MCB1 MCB2க்கு போயிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு அவுட்புட் வரல. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து 1லேருந்து 2க்கு அப்படி பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த பியில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த எம்சிபிக்கு வந்துடும். அப்போது எல்லா கனெக்ஷன்ஸும் இந்த எம்சிபிக்கு வரும்போது நம்ம பவரை ஈஸியாக நம்ம என்ன ஃபேஸுக்கு தேவையோ அது மாதிரி வீட்டில் எப்பவும் பவர் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சென்னை ஸ்பெயின்ஸை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.